السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இப்பொழுது கண்ணியமான துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். துல்ஹஜ் மாதம் பிறை ஒன்றிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த துல்ஹஜ் பிறை ஒன்றிலே நாம் இந்த துஆவை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். இந்த துஆவை ஓதி நாம் எதை கேட்கின்றோமோ அல்லாஹ் அதனை நமக்கு வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தின் முதல் 10 நாட்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை போன்று ஏனைய நாட்களில் செய்த அமல்களை விட அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானது என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனைய நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் மிகவும் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த 10 நாட்களிலும் அதிகமாக நல்லமல்களை செய்வோம், துஆக்களில் ஈடுபடுவோம், திக்ருகளில் ஈடுபடுவோம், அதே போன்று தஸ்பீஹ் செய்வோம். அதே போன்று மிக முக்கியமான ஒரு அமல், அதாவது நாம் இஸ்திக்ஃபார் செய்வோம், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவோம். முடியுமானவர்கள் இந்த நாட்களிலே நோன்பு நோட்போம். அதே போன்று அரஃபாவுடைய நாள் பிறை 9, இதில் நோன்பு நோட்பது மிகவும் சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. முந்திய ஒரு வருடத்தின் பாவம், அதே போன்று பிந்திய ஒரு வருடத்தின் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான். நாம் இப்பொழுது அந்த துஆவை பார்க்கலாம், அந்த திக்ரை பார்க்கலாம். யா ஹன்னானு யா மன்னான், யா ஹன்னானு யா மன்னான் என்ற இந்த திக்ரை நாம் ஓதுவோம். இந்த திக்ர் இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு திக்ர், அதாவது இஸ்முல் ஆலம் என்று சொல்லப்படுகின்றது. இதனை கொண்டு எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த திக்ரை நாம் குறைந்தது ஒரு 100 தடவையாவது ஓதி நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருவான்.